டெல்லி பார்ட்டி. டேய் அவன் முன்னால நித்து போன வண்டி நான் வச்சிருந்தா நான் நித்து போன எப்படி? டேய் எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா? புறா ஏன் பிரச்சனை போயிரும்டா. டேய் நீ புறா போடா வண்டி வேணா ஒண்ணு வேணா போய் தரேடா போடா. அந்த பெருசுங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. நல்ல யங் மேன்ஸ்கள். சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் மிஸ்டர் அச்சுதன் நாயர் கேரளாவுல தியேட்டர் வச்சிருக்காரு. தியேட்டரா? பக்கத்துல பச்சை பனியன் போட்டு ஒரு பாலிய இளைஞர் நிக்கிறாரு. இருக்காரு யாரு? ஆந்திராவுல சர்க்கஸ் வச்சிருந்தாரு. இப்போ அனிமல்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அனிமல்ஸா? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். டேய் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் எக்ஸ் சர்வீஸ் மேன். டெல்லிக்கு பின்னாடி எல்லா ஸ்டேட்டும் மூச்சு வாங்கிட்டு இருக்கு போல இருக்கு. இப்படி காலையில வாக்கின் வந்தேனா எல்லா கிழவனும் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பான். ஹலோ ஜென்டில்மேன், அந்த இந்தியன் சைக் உங்களோட தானே? என்ன கேட்ட? ஏண்டா எங்க பர்சனாலிட்டி என்ன, எங்க ஸ்டேட்டஸ் என்ன, எங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? சார் சாரி சார் சார் சாரி சார் சார். ஏண்டா 2 டயர் 3 பைப் இருக்கு, அதுக்கு சைக்கிள் பேர் வச்சு அதுக்கு சொந்தக்காரன் நானா கேக்குறேன். டேய் உடனே டேய் எறா துப்பா கேக்குறானே. அதுவும் யார பக்கத்துல கேக்குறான் பாரு. டேய் தலை பத்தி சொன்னானே. குள்ளனா. ஓட்ஸ் பைய பார்த்து உங்க தான் கேக்குறான். நீங்க தப்பா நினைக்கிறீங்க மேடம். டேய் அவன் சைக்கிள் எடுத்துட்டு போறான்டா. போனா போது அப்பாட சொல்லி சமாளிக்கலாம்டா. எப்படி? என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நாளைக்கு உங்களை லஞ்ச் கூப்பிடலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி, நாளைக்கு மூலிகை பெட்ரோல் ராமர்பிள்ளை என்ட்ரி பண்றதுக்காக ராஜபாளையம் போறேன். சோ என்னால வர முடியாது. ஓ போறீங்களா? ராஜபாளையமா? நாங்க பிறந்த ஊரே அதாங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ மீ. ஓகே பை. பை. கிழவனுக்கு பாரு யோகத்தை. நம்மளும் நாளைக்கு ராஜபாளையம் போறோம். சென்னையில இருந்து சன் டிவி, ஸ்டார் டிவி ரிப்போர்ட்டர்ஸ் இங்க தங்கி இருக்கறனால எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு சார். ஓ ஐ சி. இந்த ஹோட்டல்ல மொட்டை மாடின்னு ஒன்னு இருக்குமே, அதுல படுத்துக்கலாமா? நோ நோ, அங்கல நாட் அலௌட். தேங்க்ஸ். வெல்கம். என்னடா நிலைமை எப்படி ஆயி போச்சு? அதான்டா Any எனக்கு புரியல. message? ஹாய் கங்ஸ். ஹாய். ஹாய் கங்கா, நீங்க எப்படிங்க? அதான் மூலிகை பெட்ரோல் ராமர்பிள்ளை என்ட்ரி பண்றதுக்காக வந்திருக்கேன். அம்மா நீங்க எப்படிங்க? நானும் சரி நீயே சொல்றா. அவர் தான் என்ட்ரி பண்ண வந்திருக்கோம். ரூம் இல்லன்ட்டாங்க, அதான் ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நீங்க ஏறுமே ஷேர் பண்ணிக்கலாமே. என்னது உங்க ரூம்லயா? என்ன யோசிக்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நான் கிளம்பு. நீ அப்படியே இங்க ஓரமா படுத்துக்கோ, காலைல வந்து எழுப்பிடுறேன். ரெண்டு பேரும் சேர்த்தாட Oh போறாங்க. no problem. Miss Martina, அது யாரு? he's Shiva and he's Viju, both journalists. They didn't get any room, so I will share my room with Shiva. Can you share your room with Viju? Oh, don't worry, he's a perfect gentleman. Okay, no problem. Let's go. Go. Come along. மச்ச இருக்குடா. Did you have your dinner? Oh, pleased. You are tired, you can sleep. அதுவும் pleased. Finished? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, நான் என்ன சொல்றேன்னு உனக்கும் புரியல. இருந்தாலும் இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு லிங்க் இருக்குன்றது நல்லா புரியுது. இல்ல? What are you talking? அதுவும் pleased, இதுவும் pleased. அப்பாடா. என்ன கல்ச்சர், இத்தாலி நாட்டு தக்காளி நீதாண்டி. இத்தாலி நாட்டு சந்தனமே, இந்த சாந்தனம் அளவு விட்டனா மதுரை மண்ணே மன்னிக்காதீ என் செல்ல. ஏச்சு பிள்ளைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி. காணா போனா நம்ம சைக்கிளு. என்னப்பா சைக்கிளை வச்சுட்டு காசு கேக்குறே, உன் சொந்த வண்டியா? இது எங்க பரம்பரை சொத்து சார். இந்த சைக்கிள்ல போய் தான் எங்க தாத்தா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டார். ஓஹோ சரி, பரம்பரை சொத்தை விக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய நெருக்கடி? இமிடியேட்டா விழுப்புரம் போய் எங்க மாமா பொண்ணோட சினிமாவுக்கு போகணும். ரொம்ப தேவைதான். உடம்பு ஒண்ணுதான் சொந்தம், பாக்கி எல்லாம் அட்டையை போட்டது. வாட்சு மோதிரம் செயின் எல்லாம் ரேட்டு கொடுக்கறதானா? எல்லாம் நல்ல விலை வந்தா கொடுக்கறது தான். சரி இந்த வாட்சை கொடு, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு போங்க. இல்லப்பா, பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவர் இது மாதிரி பாரம்பரியமான சைக்கிள் தரமான வாட்ச் எல்லாம் வந்தா வாங்கிக்கிறேன்னாரு. யாருங்க அவரு?
இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? விட்டா விழுப்புரத்துல உப்பு சத்தி ஆகிறத நான் தான் நடத்தினேன் போல இருக்கு. பயங்கரமான ஃப்ராடா இருக்கானே. Hi, black man. Come here. வரமாட்டேன். Come here. அன்னைக்கு வாங்கின உதவியை மறக்க முடியல, மறுபடியுமா? Come here or I'll shoot you. துப்பாக்கி அடியா தாடி சுட்டாலும் சுற்றுவாயா இத்தாலி. வந்துட்டமா. சுட்டாத, அவசரப்பட்டு சுட்டாத. சொன்னா கேளு வேணாமா? Don't be afraid. I like you. I love you. Kiss me. முடியாது. சத்தியமா எங்க அப்பா சத்தியமா முடியாது. ஐயோ அடி பாவி, துப்பாக்கியை காட்டி மிரட்டி முத்தம் கேக்குறீ, இது நல்லாவா இருக்கு? தக்காளியே உன்னை மறக்கவே முடியலையே. டேய் சிவா, என்ன பலமான யோசனை? அது ஒண்ணுலடா வச்சு அந்த டெல்லி பார்ட்டி மசியவே மாட்டேங்கிறாடா. நானும் பல டைப்பா லுக் விட்டு பார்த்துட்டேன், என்னென்னமோ ரொமான்டிக்கா பண்ணியும் பார்த்துட்டேன். அவகிட்ட ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலடா. பொண்ணுக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காத பொம்பளையே நாட்டுல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. என்னடா சொல்ல வர? வந்துட்டேன் கேளு. என்ன? நான் சொல்லி தர்ற மாதிரி கங்காவை வர்ணிச்சு அழகா ஒரு கவிதை எழுதுற. சரி. அந்த கவிதையை அவ அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ற. அத படிச்சவன் அவ கிறங்குவா, அருமையான கவிஞன்னு உன்னை நினைச்சு மயங்குவா. அதுக்கப்புறம் டெல்லியே உன் கையில தான். நிஜமாவா சொல்ற? ஏன்டா அப்படி பயமுறுத்துற? நிஜமா தான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம், என்ன? இந்த கவிதையை நான் தான் சொல்லி கொடுத்தேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரூட் மாறிடும். அப்புறம் டெல்லி என் கையில, உன் டெபாசிட் காலிதான். ஓஹோ, இந்த மகருக்கு இப்படி ஒரு ஆசையா? போட்டான். டேய், நீ நம்ம அப்பனும் சேர்ந்து இந்த முகரை ரொம்ப கேவலப்படுத்துறீங்களா? பின்னால வருத்தப்படுவீங்க. சொல்றேன் கேட்டுக்க. சொல்றா. எழுது. டெல்லியில இருந்து தமிழகத்துக்கு புறப்பட்டு வந்த இளம் புயலே. டேய், இனிமே என் காதலுக்கு நீ எந்த பிளானும் கொடுக்க வேணாம். நானே என் சொந்த பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். என் காதலை எப்படி கரை சேர்க்கணும் எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஓகே? டேய் சும்மா இருக்க மாட்டா. பிச்சு பிடிச்சு எறாவசல. சிவா, காதல்னா போலீஸ், பில்லு, ரவுடி, கோர்ட், ஜட்ஜ் அப்படி இப்படின்னு இருக்கு தாண்டா செய்யணும். இதெல்லாம் சமாளிக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து டென்ஷன் ஆகப்படாது. டேய் விசிலுக்கு பரதானே சொல்லிட்டே இருக்க. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் எங்க அப்பா குடுறா. டேய் குடுறா. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் என்ன? என்னடா? டேய் விசில முழுங்கிட்டியா? கக்கு. டேய் டேய், இனி விசில் வாய் வழியா வெளியில வர மாதிரி தெரியல. வேற வழியா வர வச்சலாம்டா. வா வாட சீக்கிரம். நடுவுல எங்கயாவது மாட்டிக்க போகுது. மெதுவா. டேய் பாத்து மூச்சு விடுறா, நின்ற போது. ஏங்க இந்த பழத்தை எடுத்துக்கிறேன். டேய் இந்த பழத்தை நான் சொல்ற வரைக்கும் அடி நிறுத்தாம அடி. 5 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியும் பாரு. டேய் விசில் தள்ளி விடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விசில் கேப்ல முழுங்க. இந்த அடி. அப்படி அப்படியே முழுங்கடா. புடி பாரு. கொஞ்ச நேரத்துல தெரியும் பாரு. என்னடா? டேய் விசில் சவுண்ட் நின்னு போச்சுடா. அப்ப வயித்துக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபீலிங் வர மாதிரி இருக்குமே. ஆமா இங்கதான் இருக்கு. அப்படியே போய் வெளிய அனுப்பிட்டு வா. போடா போ. பாத்து போடா. வழியில ஏதாவது அசிங்கம் பண்ணாத. வந்துருச்சுடா. பார்ட்டி என்ன இன்வால்வ்மென்ட்டோட நம்ம நீச வாசிக்குது பாருடா. அத விடுடா. கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி தீவிரவாதிகளை பிடிச்சது நானு. ஆமா. அதுல உனக்கும் சேர்த்து அவார்டு கொடுக்குறான்றதுதான் கொஞ்சம் கொடுமையா இருக்கு. என்னடா கொடுமை? கஷ்டப்பட்டு நான் விசில முழுங்கலனா உன் ஃபைட்டுக்கு எங்கடா வேல்யூ? அந்த நேரத்துல விசில் வெளில வரதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? வாழைப்பழம் வாங்கி கொடுத்தது ஒரு பெரிய மேட்டர். அப்ப அது ஒரு பெரிய மேட்டரா? சரி விடு. ஒத்துக்கிறேன் போடா. ஆமா, இந்த கவர்மெண்ட் அவார்ட பிரைவேட்ல வித்தா என்ன விலை போகும்?
அம்மா. அப்பா புத்தி உனக்கு அப்படியே இருக்குடா. டேய் விச்சு, ஆ, இந்த ஒரு விஷயத்திலேயே பார்ட்டி நம்ம வீரத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிச்சு. ஆமா, இத வச்சே அவளை மடக்கிட வேண்டியதான். வெரி குட். கை கொடு. ஏய், 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 விட்றா, விட்றா, என்ன? விட்றா, விட்றா. என்னடா படை. என்னடா ஆ? ஒரு ஃபிகர் படைய வருது. ஆல்பம் அனுப்பி இருந்தில்ல, அதான் லேடி அடியாள அனுப்பியிருக்கா போல இருக்கு. ஐயோ, பக்கத்துல வந்தா தெரியும், கொஞ்சம் பொறுமையா இரு பாப்போம். ஹலோ ஹலோ, உங்க கையை கொஞ்சம் நீட்டுறீங்களா? கையவா? எதுக்கு? ராக்கி கட்டணும். ராக்கி, ராக்கி தானே? கட்டுங்க, கட்டுங்க, நல்லா டைட்டா கட்டுங்க. டேய் ராக்கிடா, ராக்கிடா. இருக்கட்டும்டா, இப்ப என்ன ஜாக்கிவா கட்டுறாங்க அவங்க? ஏன்டா நீங்க நல்லா கட்டுங்க, செல்லங்க. ஆளு கொண்ட கூட கட்டுங்க, நிறைய இடம் இருக்கு. ஏன் ராஜா, கட்டுங்க, கட்டுங்க, நல்லா கட்டுங்க. நல்லா இருங்க, என் கனவு கண்ணிகளா நல்லா இருங்க. டேய் சிவா, இந்த ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்காக எவ்வளவு பந்தா கட்டிட்டு அலைஞ்ச. இப்ப பாத்தியாடா, குறுப்பா வந்து கலர் கலரா கலர் கலரா அங்கங்க லவ் கடையாளமா கட்டி வச்சிருக்காங்க. நெத்திய விட நெத்திய. டேய் இதுக்கெல்லாம் ஸ்டார் சைஸ்ல அங்கங்க மச்சம் வேணும்டா. மச்சான் மச்சான் எதுக்கு? அவங்களுக்கு எல்லாம் அண்ணனா இருக்கா? எது அண்ணனா? ஆமாடா கண்ணா, எந்தெந்த பொண்ணுங்க உன் கையில இந்த ராக்கிய கட்டினாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ அண்ணன் முறை ஆயிட்ட. என்னடா சொல்ற? புரியல? அவங்க எல்லாருக்கும் நீ ஒரே அண்ணன். அப்ப இவங்க எல்லாம் எனக்கு தங்கச்சியா? வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே. நிறுத்துடா. என்ன ஃபீலிங்க? சரி சரி சரி, அதான் அப்பயே சொன்ன, கேட்டியா நீ? டேய் கங்காடா. டேய் சிவா, என் பாவம் ஒண்ணு சும்மா அவடல பாத்தியாடா? கையில ராக்கியோட கங்கா உன்னைத்தான் தேடி வர்றா. உன் கையில கட்ட போறா, உன்னை அண்ணன்னு கூப்பிட போறா. உன் கனவெல்லாம் ரிவர்ஸ்ல போகுதுடா. நீ பேத்தாச பாட்டு பாடத்தான் போற. ஐயோ, ஒரு லவ்வுக்காக நான் பட்ட கஷ்டமெல்லாம் அவ கொண்டு வர ஒரு ஜான் நூல்ல போகுதுடா. நடக்கட்டும், மறுபடியும் உன்னை தங்கச்சியோட மீட். பார்த்தாப்பா, பார்த்தாப்பா.